இன்றைய உலகில் பலர் மற்றவர்களை அவர்களின் செல்வம், சமூக நிலை அல்லது அறிவின் அடிப்படையில் மதிப்பீடு செய்கிறார்கள். ஆனால் ஒரு நெருக்கடியில் அந்த விஷயங்கள் தங்களின் மதிப்பை இழக்கலாம் அல்லது அதிக பொருட்படுத்தப்படாததாக தோன்றலாம். இஸ்ரவேலர் எரிகோவுக்கு அணுகிய போது அங்கேயுள்ள மக்கள் தேவனின் சக்திக்கு எதிராக தங்கள் பாதுகாப்பு முறைகள் எதுவும் பொருந்தாது என்று உணர்ந்து பயத்தால் முடங்கி போனார்கள். ஆனால் ராகாப் தரித்துவமானவர். ஒரு நெருக்கடியில் சில மதிப்புகள் எப்போதும் மாறாதவை என்பதை அவர் புரிந்து கொண்டார். அவரது உண்மையான பலம் அவரது விசுவாசத்திலும் தேவனுக்கு உரிய முறையில் பதிலளிக்கச் செய்யும் அவரது சிந்தனையிலும் இருந்தது. குறைந்த நிலையில் இருந்தாலும் தேவனுக்கு சரியான அணுகுமுறையுடன் நடந்து கொண்டால் தன்னை மற்றும் தனது குடும்பத்தை பாதுகாக்க முடியும் என்று ராகாப் நம்பினார். அந்த தன்னம்பிக்கை அவரை எரிகோவில் உள்ள மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தியது. நகரத்தின் மற்றவர்கள் பயத்தில் ஊன்றியிருந்தார்கள். ஆனால் இந்த நிலைமையை சமாளிக்க தேவையான ஞானமோ திட்டமோ எவருக்கும் இல்லை. அவர்கள் மிகுந்த பயத்தால் முடங்கி போனார்கள். ஆனால் ராகாப் பயத்தால் கட்டப்படவில்லை. அவர் தைரியமாக தனது குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வழி தயாரித்தார். ராகாப் தனது முடிவுகளை மாறாத சத்தியங்களை அடிப்படையாக கொண்டு எடுத்தார். அவர் ஞானத்துடன் செயல்பட்டார், தேவனுக்கு சரியான பதிலளித்தார், மேலும் இறுதியில் தனது குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார். அவரது விசுவாசத்தினால் அவர் குறைந்த நிலையிலிருந்து ஏற்ற மதிப்பும் மரியாதையும் பெற்றவராக உயர்ந்தார். அவரது தைரியம் மற்றும் செயல்பாடுகள் அவரை பயத்தில் மூழ்கிய அவரின் அயல்நாட்களின் மக்களிடம் இருந்து முற்றிலும் மாறுபட்டவராக மாற்றியது. இறுதி கஷ்டநிலையான சிலுவையில் இயேசுவும் மாறாத மதிப்புகளை நமக்கு காட்டினார். அவர் தேவனுக்கும் மக்களுக்கும் சரியான அணுகுமுறையையும் பதிலையும் எப்படி செய்வதென்று எடுத்து காட்டினார். வேதம் சொல்வது போல அவர் அறியாமை, பலவீனம், தாழ்ந்த நிலை, மதிக்கப்படாத நிலை மற்றும் குறிப்பிடத்தக்கதில்லை என்று கருதப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து ஞானமிக்கவர்களையும் வலிமையானவர்களையும் தாழ்த்தினார். இயேசுவை சந்திக்கும் ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அவர் உங்களை மிகவும் மதிப்புமிக்கவராக காண்கிறார் மற்றும் அதிக அன்புடன் நடத்துகிறார்.